இப்படி நம்ப வச்சு பொதுமக்களை ஏமாத்திட்டீங்களே. திமுக அரசுக்கு எதிராக கொதிக்கும் ஓபிஎஸ். பொங்கல் பண்டிகைக்கு முன்பே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் நிறைவேறவில்லை என்றும், தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்குவது வாடிக்கை. இதன் முக்கிய நோக்கம் பொங்கல் பண்டிகையை தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதுதான். இந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் அனைத்தையும் பொங்கல் பண்டிகைக்கு முன்பே வழங்க வேண்டும். ஆனால் இந்த அடிப்படை நோக்கத்தையே சீர்குலைக்கும் வகையில் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழுக்கழும்பு வேட்டி சேலை வழங்கப்படும் என்று திமுக அரசு அறிவித்திருந்தது. நிதிநிலையை காரணம் காட்டி ரொக்கம் வழங்கப்படாது எனவும் திமுக அரசால் அறிவிக்கப்பட்டது. இது திமுக அரசின் நிதி சீரழிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும், இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பொங்கலுக்கு முன்பு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு மட்டுமே குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. பெரும்பாலானோருக்கு வேட்டி சேலை வழங்கப்படவில்லை. பொங்கலுக்கு முன்பே வேட்டி சேலை வழங்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கேற்ப பணிகளை திமுக அரசு தொடங்கி இருக்குமேயானால் பொங்கலுக்கு முன்பே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இதனை வழங்கி இருக்கலாம். ஆனால் சரியான திட்டமில்லை. திமுக அரசின் மெத்தன போக்கிற்கு, அக்கறையின்மைக்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை என்று ஓபிஎஸ் அவர்கள் கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து